நல்ல சுருக்கட்டின்னு அரைச்சு கொடுத்துருக்காரு. இந்த ஓட்டர் கடையில் போயிட்டு காலையில நமக்கு டிஃபன் மட்டும் அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி போறாங்க. என் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த ஆடுகாலி சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டா என்ன உயிரை 10 வருஷம் இருக்கிறவன் 5 வருஷத்துல கூட தாக்கு பிடிக்க மாட்டேன். போய் சேர்ந்துருவேன். போய் சொல்லிவிட்டு நம்ம டிஃபன் ஐட்டமா சாப்பிட்டுட்டு தெம்பையாவது இருப்போம். என்ன சமைக்கிற இவ ஒண்ணு கைக்கு விளங்காம காலுக்கு விளங்காம சமைச்சு போட்டு வாயில வைக்க முடியுதா? வீட்டுல யாரு மடி அடி மட்டச்சு வீட்டுல இருக்கியா? என்ன 2 மருமகள் இருக்காளுங்க, 3 பொம்பளை இருந்தா
அந்த கொடுமையை கேட்பானே அதை கேட்காதேன்னு சொல்லிவிட்டேனே. வயிற்றுல கிளப்பாதீங்க சொன்னேக்கா நீ முன்னாடி கேட்டதுக்கே. எக்கா மூத்த மருமகா இருக்காளே, வசதி வீட்டு புள்ள மகாராணி கணக்கா இருக்கிறான்னு சொல்லி கட்டிட்டு வந்தா. இங்கிட்ட இருக்கிறத இங்கிட்ட எடுத்து போட மாட்டாக்கோ, அதான் தொட மாட்டா. மாமியாருன்னு இத்தனை மரியாதை இல்ல, பட்டு மரியாதை இல்லப்போ. கேட்டு போடுவாளோ? எக்கா இருக்கா இருக்கோ தூங்கிக்கிட்டு இருந்தா கேட்டு புட்டான்னு வையணுமா? வாய் தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு கேட்டு புட்டான்னு வையே, ஆண்டையோட தொலைஞ்ச முக்கா மூஞ்சிய முக்கா முளத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு தெரியவாக்கோ. வசதி வாய்ப்போட வந்தவன் இது இருக்குதே, இது ஊரை ரவுண்ட் அடிக்கிறது இருக்குதே, எம்முடி சின்னது அது இருக்குதே காதா. அதை விட அதுக்கு என்ன திட்டுறத பிள்ளை வாங்கிக்கிருந்தேன் ஐத்தியாரதே. என்ன பண்ணி தொலைய 5 வயசு பிரயோஜனம் இல்லாமலே மயம் கட்டிட்டு வந்து வச்சிருக்காதே. அடி போடி, காசை பணத்தை அள்ளி கட்டிட்டு எங்க போக போறோம் சொல்லு. பாவம் அள்ளிக்குட்டி என்ன வேலைத்தனமா சுத்திக்கிட்டு திரியவா. இப்ப காசு பணம் கொண்டுட்டு வராட்டி என்னடி நல்ல பாசக்காரி. வீட்டுல வந்து மாமியா காதை பண்ணி கொடுத்தேன் இதை பண்ணி கொடுத்தேன் அப்படி இப்படி உன் பெருமத்தேன் பேசுதா. திட்டி புட்டா வச்சு புட்டேன்னு ஆளுகத்தேன் செய்வா. ஏன் காசு பணம் கொண்டு வந்தாதே மதிக்கணுமா? பாவம் அவளும் ஒரு புள்ள தானடி, பொம்பளை புள்ள. பழிச்சுதே நடக்க கூடாதா நீ? ஏன்டி இப்படி இருக்கீங்க? அக்கா நீ சும்மா போக்க. அவ பாட்டு பஜனை பாட்டு இங்க வந்து பாடாதே. அவ பஞ்சு வரைய பேசாதக்கோ. அதை என்ன முறைவி ஆக்கி அடிச்சு போற மாமியான்னு எனக்கு என்னமோ அதை கண்டாவே ஆகுதுலக்கா. அது மூஞ்சிய கண்டாவே பத்திக்கிட்டே வருது அடிவே எல்லாம். என்னமோ தெரியலக்கா, அந்த குட்டி நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குட்டி இல்லக்கோ. அவளை எனக்கு பிடிக்கிறதே இல்லக்கா. என்ன குடும்ப பொம்பளை இப்படி டாங்கு டாங்குன்னு ஊரை ரவுண்ட் அடிச்சா எந்த மாமி ஏதாவது பிடிக்குமா? சரி என்ன நீ சொல்ற, நீ என்ன சொல்ற? வேலி தனமா சுத்துறான்னு சொல்றியே, ஓ மருமகளே சுத்துறா. இதனால குடும்பம் ஆத்தாண்டி அடிச்சுன்னு பொழைச்சு எப்படி பொழைக்கிற கட்டிச்சுக்கணுமா? இது என்ன எப்பவுமே ரவுண்ட் அடிக்கிறது? கொஞ்சமாவது பொறுப்பு வேணா? அது மூஞ்சியை பார்த்தா பொறுப்பு உள்ள மாதிரியா கை இருக்குது. எனக்கு அண்ணனுக்கு பொழுத கழிச்சா சரித்தேன்னு தெரியுதுக்கோ. அதனால அவளை கண்டாவே எனக்கு ஆவறது இல்லைங்கிறேன். அடியே மொட்டச்சி, ஒருத்தைய பார்த்து மூஞ்சியும் ஒருத்தையும் பார்த்து இடம் பண்ணலாமா? மனசை பாருங்க முடியும், மனசை பாருங்க. பார்த்து அடிச்சு பேசினாதானே அவளை மனசு தெரியும். பார்த்தவனையே அவளை பிடிக்கலைன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ சொல்றதுங்க? சரிப்பா வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதுக்கு என்ன பண்றது? யார் வீட்டுல பிரச்சனை இல்ல, சண்டை சச்சரவு இல்ல, எல்லாம் சரியா போகும். இன்னைக்கு அடி உடைன்னு இருக்கவதே நாளைக்கு ஒன்னா ஒன்னா இருப்பியே. அதுக்கு என்ன? இந்த மடி இந்த எடுத்துக்கிறத எத்தனை வச்சுக்க வாங்கிக்க. நல்லபடியா மருமக நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க 4 பேர் வந்து வாழ்த்துனாவே அவன் நல்லா இருக்க முடியும். வந்துருங்க கண்டிப்பா காலகாலத்துல வெள்ளன வந்துருடி மொட்டச்சி. என்ன கர்ம பச 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 பசம் கையெல்லாம் போட்டு அரிச்சு தொலைத. என்னவா இருக்கும்? இது யாரு? டோரா பூச்சி கிளவி மாதிரி இருக்குது. டோரா மண்டாத்தா எத்தோ எத்தோ பெருக்க மாட்டாத்தா. என்ன வனரோசா மாமியாரே, வனரோசா மாமியாரே திரும்புங்க அங்கிட்டு. மாடி வலிக்குட்டி, இப்பதான் பொழுது விடியறாக்க. வனரோசா மாமியாருக்கு யார் இல்லைன்னு சொன்னது? வனரோசா வளகாப்புக்கு வந்துருங்க முடியே. உனக்கு சொல்லணும் வைக்கணும்னு தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஆத்தா ஒரு வார்த்தை சொல்லுச்சா அப்படின்னு வந்து கேட்டப்படாதுல. அது உன் மாமியாட்ட கொடுத்துருக்கே சொல்லிவிட்டே. வந்துருங்க காலகாலத்துல வந்துரு முடியே. சரித்தோ, நீ முறைய சரியா செய்யற ஆளு சரித்தேன். இருந்தாலும் எனக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் வனரோசா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு. எனக்கெல்லாம் நீ அழைப்பு விடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கெல்லாம் குறைச்ச ஒண்ணும் இல்ல. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு உன் தலையில வச்சு கொளுத்த. இதுக்கு தானே நீ லாய்க்கு இப்படி தெரியறதுக்கு. பாரு 10 மணி ஆயிடுச்சு, இப்பதான் எந்திரிச்சோன்னு கொட்டையை விட்டுட்டு வாயை திறந்துக்கிட்டு வர்றாங்க. அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னே தெரியுது மூதேவி. அடுத்தவங்க முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துதே. சரிக்கா அப்புறம் என்ன? கண்டிப்பா வந்துருக்கா. சரி நீ கிளம்பு. உனக்கு ஒரு நேரம் ஆகும்ல, 4 வீட்டுக்கு போய் சொல்ல வேண்டிய வேலை இருக்கு. வேலை சோழியை போய் பாருக்கா. புரியுது மடி பட்டுச்சு, புரியுது. சரி நான் இப்ப வரட்டேன். சரி மடி வந்துருங்க. ஏத்தோ பெருக்க மாட்டே கிளவி. இருத்தா வந்துடுறேன். செத்த பொறு 2 பேரும் ஜோடியா போயிருவோம். இரு ட்ரெஸ் வந்து மாத்திட்டு வந்துடுறேன். செத்த பொறுத்த வந்துடுறேன். நான் அங்கிட்டு வர வேண்டிய ஜோடி இருக்குது. பத்தியாக்கா பாத்தியா பேசுனே என்னமோ வரைச்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுனியே. சப்போர்ட் பத்தியா என்னமோ சரசாலையில அவங்கள அடைச்சு போட்ட மாதிரி கிளம்பி எட்டு ஓடுறதுலே குறியா இருக்காங்க. ஏக்கா 4 பொழுது ஓடிடல கடையா கிடக்குறாளே. 4 புத்திமதி இட்டுமதி சொல்லப்படாது. ஏக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டியே. வந்து இருந்தா இருந்துட்டு போறாளேன்னு இருந்து போல மருமகள மாமியாவ என்னமோ வந்து கிளம்புறாங்களா. கிளம்புன்னு வந்து இருக்கிறதே ராத்திரி ஒரு பொழுதுதே வீட்டுல இருக்கிறது. காலையில டங்கு டங்குன்னு திரிகிறவ சாயந்தரம் தான் வருவான். நீ சாரி மடி மொட்டச்சி, எல்லாம் சரியா போகும். சின்ன பிள்ளை தானே, இப்பதானே கட்டிட்டு வந்தவ. 4
பயப்படுற கிளவி என்ன நொய்னு உங்க தோஸ்தை பார்த்தோன்னே பழைய தோஸ்துல பார்த்தோன்னே அவன் மறைஞ்சு கட்டிட்டு பேசுறீங்களோ பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் போதும். எந்திரியாத்தா எந்திரி, நேரம் ஆகுதா இல்லையா? வா. சும்மா பேசுற அத்தனை வார்த்தையும் சும்மா வெட்டித்தனமா பேசுறது ஆளு கிடைச்சிட்டா போதுமே இந்த ஜோரமண்ட அத்தாவுக்கு. இதுக்குதான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த வனரோசா. செத்த வெளியில விட்டவனே அப்படியே ப்ரீபேடா உங்களுக்கு வாய்க்கு வந்தது கைக்கு வந்ததெல்லாம் அடிச்சு கொட்டி பேசிக்கிட்டு இருக்குது. வனரோசனை போய் சொல்றேமா அத்தா வா, ஒவ்வொரு வீட்லயும் 2 மணி நேரம் உன் வீட்டு கிளவி உட்காந்து பேசிட்டு வருது. போட்டு கொடுத்தா நீ எல்லாம் சரி வருவேன். அவட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு காப்பாத்தி விடுறல, அதான் ரொம்ப குசும்பு ஏறி போச்சு குசும்பு இந்த வெள்ளத்தாய்க்கு. எத்தை முட்டைத்தை பாய் பாய் பாய். அப்ப போயிட்டு வரட்டா, முக்கியமான வேலை இருக்கு. யாரு நம்ம தோஸ்து, நம்ம பார்க்காம என்ன பண்றது? நம்ம தான் பார்த்து ஆகணும் வனரோசாவுக்கு. அப்பதான் நாளை பிள்ளை எனக்கு பார்க்கறதுக்கு யாரு இருக்கா? உங்களெல்லாம் நம்ப முடியாது. அவதான் வந்து பாப்பேன். அதுக்காண்டி அது ஹெல்ப் பண்ணணும்ல. என்ன மாய மூஞ்செல்லாம் அப்படி தூக்கி வச்சுக்கலாம் இருந்தா சரி வராது. அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நான் பயப்பட போற ஆளும் இல்ல. சரி வரதே, பெரிய மனுஷன் உட்காந்துருக்கோம் சொல்லாம போக கூடாதுன்னு ஒரு மரியாதைக்கு சொல்லிட்டு போறேன். போயிட்டு வரேன் எத்தை எத்தை போயிட்டு வரேன். அப்படிலாம் வாய வைக்கப்படாது, முறைக்கப்படாது. ஆமா ஆமா, அப்படியே எங்களுக்கு பயந்து நடுங்கி ஓடுங்கி இருந்துருவா.